அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 19/2/2026 மாசி மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை, த்விதியை திதி. இன்று பூரட்டாதி நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த நட்சத்திரம் கிழமை வியாழக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம். மிக ஒரு அற்புதமான நாள். இந்த நாளிலே குரு பகவானுடைய கிழமையும் அவருக்கு உரித்தான அதே நட்சத்திரமும் சம்பவிக்கிறது. இந்த நாளிலே நீங்கள் சிவாலயத்துக்கு சென்று தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியையும் குரு பகவானையும் தரிசித்து வர எந்த ஒரு காரியங்களும் தடையின்றி சிறப்பாக நடக்கும். அதே போல் படிக்கின்ற பள்ளி குழந்தைகள், இந்த 10th +2 எக்ஸாம் வரக்கூடிய மாதங்களாக துவங்க உள்ளது. இந்த மாதிரியான நேரத்திலே பள்ளிக்கு செல்லக்கூடிய, அதாவது தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களும் அருகாமையிலே உள்ள ஆலயத்திற்கு சென்று தட்சிணாமூர்த்தியையும் குரு பகவானையும் பிரார்த்தனை செய்யும்போது நல்ல மென்மேலும் உயர்கல்வி, நல்ல படிப்பிலே நல்ல ஆதாயங்கள் பெற்று நல்ல லாபங்களை பெறக்கூடிய தருணம் வந்து சேர்கிறது. ஞாபகம் மறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் ஹயக்ரீவ சுவாமியை 11 ஏலக்காயில் மாலையாக கோற்று அவருக்கு அணிவித்து வர மிக விரைவிலே ஞாபக மறதி அனைத்தும் குணமடைந்து நல்ல தேர்விலே மதிப்பெண் பெறக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. இந்த நாளிலே ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது. எனவே ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இந்த சந்திராஷ்டமத்தின் போது அருகாமையிலே உள்ள விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து வர, அருகம்புல் சாட்டி வழிபாடு செய்து வரும்போது அந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கி ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது. நேயர்களே, நாம் 12 ராசிகளுக்கான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு கட்ட முயற்சிகள், சில நேரங்களிலே பல எதிர்பார்ப்புடன் செய்யக்கூடிய வேலைகளிலே சில பிரச்சனைகள் இருந்தாலும் அவை முயற்சியை கொண்டு அந்த வேலையை சுலபமாக முடித்து நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணம். சிலருடைய சில வீண் பிதற்றத்தினால் மன குழப்பம் அடைந்து கொள்ளக்கூடிய நீங்கள் மன தெளிவுடன் மன உறுதியுடன் செயல்படும் போது நல்ல ஆதாயம் ஏற்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடை அணிவிக்கும் போது ராகுவின் பேராதரவு வந்து சேர்கிறது. ரிஷபராசினியர்களுக்கு ஒரு அற்புதமான சூழல். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சிந்தித்து செயல்படும் போது நல்ல லாபங்கள், தொழிலே நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் கணவன் மனைவிடத்திலே சில நாட்களில் பிரச்சனைகள் வரக்கூடும். காதலனிடத்திலே சில பிரச்சனைகள் இருந்து வர அது அனைத்தும் சுமூகமான முறையிலே முடிந்து கணவன் மனைவி நல்ல பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய சூழல். நீண்ட நாட்களாக திருமணமாகி மகப்பேறு இல்லாத நபர்களுக்கு விரைவிலேயே நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய தருணங்கள். இந்த நாளிலே நீங்கள் மரகத பச்சை நிறத்திலே ஆடை அணியும் போது புதனின் பேராதரவு வந்து சேர்கிறது. மிதுனராசினியர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு கட்ட சோதனைகள் அனைத்தும் நீங்கி சாதனை படைக்கக்கூடிய தருணங்கள். இது நாள் வரை நீங்கள் பலரால் துன்பம் ஏற்பட்டிருந்தாலும் அவர்களாலே நீங்கள் பாராட்டப்படக்கூடிய தருணம். தொழிலிலே சிலரால் பிரச்சனைகள் இருந்து வர அது அனைத்தும் நீங்கி ஒரு லாபங்களும், தேவையில்லாத நபர்களால் சில பிரச்சனைகள் இருந்து வர அது அனைத்தும் நீங்கி ஒரு தனலாபத்தை பெறக்கூடிய தருணம். சிலரால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தவறான சவகாசங்கள் அனைத்தும் நீங்க பெறபோது நல்ல லாபத்தை பெறக்கூடிய விஷயங்கள் நடைபெறுகிறது. சில புதிய நண்பர்களால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய தருணம் ஏற்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் காவி நிற ஆடை அணிக்கும் போது நல்ல லாபத்தை பெறக்கூடும். கடகராசினியர்களுக்கு பல்வேறு கட்ட பிரச்சனைகள் இருந்து வர அது அனைத்தும் நீங்கி நல்ல தனலாபங்களையும், தொழிலே நல்ல முன்னேற்றங்கள், பார்ட்னர்ஷிப் என்ற முறையிலே தொழில் செய்து வரக்கூடிய நபர்களுக்கு நல்ல லாபங்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்வர்களுக்கு பல்வேறு இடங்களிலே நல்ல சூழல்கள் ஏற்பட்டு வருகிறது. தங்கம் வியாபாரம், அதே போல் பங்கு சந்தையிலே பல்வேறு இடங்களிலே நீங்கள் முயற்சி செய்யும் போது நல்ல லாபங்களை பெறக்கூடிய தருணம். சிலருக்கு சில பிரச்சனைகள் இருந்து வந்தாலும், தொழில் முன்னேற்றம் இருந்து வந்தாலும் அதில் லாபம் சற்று குறைவாகவே உள்ளது. பேர் புகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய தருணங்கள். இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடும். அதனால் சற்று கவனமாக சிந்தித்து நீங்கள் செயல்படக்கூடிய விஷயங்களிலே யோசித்து செய்வது மிகவும் நல்லது. இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடை அணிவிக்கும் போது ராகுவின் பேராதரவு வந்து சேர்கிறது. அன்பார்ந்த சிம்மராசினியர்களுக்கு சில காரியங்களிலே வெற்றிகள் இருந்து வந்தாலும் முயற்சித்த விஷயங்கள் சற்று பாதிப்பை தருகிறது. அரசாங்க வேலையில் இருக்கிற நபர்களுக்கு சில பிரச்சனைகள், அரசு சார்ந்த துறையிலே சிலரால் முன்னேற்றம் குறைவாக இருக்கக்கூடிய தருணங்கள்,
உரிய வேலை செய்தாலும் அதற்கான ஊதியம் பெற்றிருந்தாலும் அதற்கான அங்கீகாரம் இல்லை என்ற ஒரு மன வருத்தங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் சுலபமாக முடிக்கக்கூடிய நீங்கள் பல்வேறு இடங்களிலே சற்று துர்பாக்கியங்கள் அதே போல் துர்த்த விஷயங்களுக்கு ஆளாகக்கூடிய தருணங்கள், சிலரால் உங்களது பெயர்கள் கெட்டிருந்தாலும் உங்களது திறமை உங்களை வளர்த்து உங்களுக்கு தோள் கொடுக்கக்கூடிய தருணங்கள், ஊழியர்கள் உங்களிடம் வேலை செய்ய ஊழியர்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருந்து வந்தாலும் பிறரால் பிதற்றக்கூடிய தன்மையினால் உங்களுக்கு ஏற்படுகின்றது. சிலருடைய பிதட்டல் வார்த்தையை மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணம் உங்களுக்கு ஏற்படுகிறது. எனவே நேயர்களே, நீங்கள் இந்த நாளிலே சிகப்பு நிற ஆடை அணிவிக்கும் போது சூரியனின் பேராதரவு வந்து சேர்கிறது. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சுலபமாய் முடிக்கக்கூடிய திறமை இருந்தாலும் சில நேரங்களிலே நீங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்திற்கு பிறரால் கடன் வாங்கக்கூடிய சூழல், தொழிலிலே சற்று முன்னேற்றங்கள் இருப்பதால் நீங்கள் கடன் வாங்கி அதை விரிவு செய்யக்கூடிய சூழ்நிலை, அதே போல் உற்றார் உறவினத்திலே நட்பு பாராட்டுதல், அதே போல் சிலரால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து சேர்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பல்வேறு நபர்களிடத்தில் கடன் வாங்காமல் இருப்பது மிகவும் சிறப்பு. இந்த நாளிலே நீங்கள் பச்சை நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு பேர் லாபத்தை பெறலாம். அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் சாதகமாக அமையக்கூடிய விஷயங்கள். இந்த நாளிலே நீங்கள் பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகளில் ஈடுபடக்கூடிய தருணங்கள், சிலர் தொழில் சார்ந்த இடங்களிலே உங்களது புதிய தொழிலுக்கான ஆவண விண்ணப்பங்கள் போன்றவற்றை செய்யக்கூடிய நிபந்தனைகள், அதே போல் உங்கள் உயர் அதிகாரியிடத்திலே சில பிரச்சனைகள் இருந்து வரக்கூடும். உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள், அதே போல் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் ப்ராஜெக்ட் ஒர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கையாளக்கூடிய யுக்திகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சிறப்புறு பெறுவதற்கு நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை பயன்படுத்தும் போது அவை அனைத்தும் உங்களுக்கு சிறப்பான முறையிலே அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சுலபமாக முடிக்கக்கூடிய திறமைகள் இருந்து வர பல்வேறு இடங்களிலே நீங்கள் செல்லும்போது உங்களுக்கு சிலருடைய நட்புகள் புதிய விஷயங்கள் நடைபெற உள்ளது. தொழிலிலே சற்று நலிவுகள் இருந்தாலும் நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் பல்வேறு இடங்களுக்கு செல்லும்போது நல்ல ஒரு முறையிலே தொழிலை விரிவுபடுத்துவதற்கான விஷயத்தை மேற்கொள்வது நல்லது. சுலபமான விஷயங்களுக்காக போராடி வரக்கூடிய தருணங்கள், சில நேரங்களிலே உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களால் சில பிரச்சனைகள், அதே போல் உணவு அருந்தும்போது நல்ல முறையிலே நல்ல உணவுகளை சாப்பிட்டு வாருங்கள். உடம்பிலே நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம். இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு பேராதரவு உங்களுக்கு கிடைக்கிறது. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சிறப்புற செய்வதற்கு நீங்கள் யுக்திகளை கையாளக்கூடிய தருணங்கள், எந்த ஒரு காரியத்தையும் பல்வேறு யுக்திகளால் நீங்கள் கையாண்டு அதற்கான விஷயங்களை மேற்கொள்ளும் போது நல்ல தனலாபத்தை பெறலாம். நீங்கள் பொதுவாக இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது உங்களது பிரார்த்தனைகளையும் கோரிக்கைகளையும் பகவானிடம் சரியான முறையிலே பிரார்த்தித்து கொள்வது மிகவும் நல்லது. சிலருடைய அவசர குணத்தினால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதே போல் சகோதரர்கள் சகோதரிடத்திலே சில பிரச்சனைகள் ஏற்படலாம். சற்று கவனமாக இருந்து உங்களது ஆதாயத்தையும் லாபத்தையும் பெருக்கிக் கொள்ளுங்கள். பிற இடத்திலே உங்களது முழு விவரங்களை பகிராமல் இருப்பது நல்லது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது சுக்கிரனின் பேராதரவு வந்து சேர்க்கிறது. மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் இன்பமாக அமைய பெற்றிருந்தாலும் சிலரால் சில பிரச்சனைகள், உங்கள் முன்னாள் காதலியால் பிரச்சனை வரக்கூடிய தருணங்கள், அதே போல் சந்திரன் தோஷம் பெற்று சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட இருப்பதால் பெண்களால் அவமானம், தேவையில்லாத விஷயங்களுக்கு பிரச்சனை, அதே போல் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் தாயார் இடத்திலே சில பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய சுமூகமான முறைகள் இல்லாத ஒரு தருணங்கள். இந்த நாளிலே நீங்கள் சந்திரனை வழிபாடு செய்து வர பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு சுமூகமாய் முடிய அமைய உள்ளது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது சந்திரனின் பேராதரவு வந்து உங்களுக்கு சேர்கிறது. கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு பல்வேறு கட்ட விஷயங்கள், புதிய தொழில்நுட்பங்கள், அதே போல் ஆராய்ச்சிகளிலே ஈடுபடக்கூடிய நபர்கள், அதே போல் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய நபர்களுக்கான நல்ல லாபம். அறிஞர்களுக்கு, கலைத்துறையிலே ஈடுபடுபவர்களுக்கு, அதே போல் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் போன்ற விஷயங்களிலே ஈடுபடுபவர்களுக்கு நல்ல லாபம். எழுத்தாசிரியர்களுக்கு நல்ல தனவரவு. அதே போல் அச்சுத்துறையிலே ஈடுபடுபவர்களுக்கு சில எழுத்து பிழைகளால் அந்த குறைபாடுகள் வரக்கூடிய தருணங்கள். இந்த நாளிலே நீங்கள் தொழில்நுட்ப விஷயங்களுக்காக உங்களை ஈடுபாடு செய்யும் போது உங்கள் பேர் புகழாக மாற உள்ளது.
எதையும் முயன்று பாருங்கள், நல்ல லாபங்கள் கிடைக்கும். முயற்சி ஒன்றே பெரிய லாபத்தை தரக்கூடிய நம்பிக்கையாக மாறுகிறது. அதே போல் நீண்ட நாட்களாக நீங்கள் செய்து வரக்கூடிய தொழில்களிலே சில மாற்றங்களை ஏற்படுத்தினால் லாபங்களை பெறலாம். இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடை அணிவிக்கும் போது ராகுவின் பேராதரவு உங்களுக்கு கிடைக்கிறது. மீனராசி நேயர்களுக்கு சில நேரங்களிலே மனக்குழப்பமும் தயக்கமும் ஏற்படுகிறது. இதனால் நீங்கள் ஒரு குழப்பமான சூழ்நிலை இன்று அனுபவிக்க உள்ளீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் இடத்திலே ஆலோசனை பெற்று செய்வது மிகவும் நல்லது. தொழில் சார்ந்த இடங்களிலே சற்று கவனமாக இருங்கள். உங்களுக்கு உயரதிகார இடத்திலே சில நேரங்களிலே பகைமை ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக கடன் வசூலிக்கக்கூடிய நபர்கள் அந்த கடன் சம்பந்த பிரச்சனையிலே மாட்டிக்கொள்ளலாம். அதே போல் தெளிவான முறையிலே நீங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் போது நல்ல லாபத்தை பெறலாம். உரிய நேரத்திலே சில விஷயங்கள் செய்து வர தன லாபத்தை பெறலாம். நீங்கள் இந்த நாளிலே ஊதா நிறத்தை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு தனலாபத்தை பெறக்கூடிய தருணங்கள். நேயர்களே, இந்த 12 ராசி நேயர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.